நாமத்தினால் இல்லத்திலிருந்து இந்த ஆராதனைகளை பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய திரு சமூகத்தை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். கிருபைகள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்து இந்த 5வது மாதத்தின் 4வது வாரத்திற்காய் நன்றி சொல்கிறோம். பெந்தேகோஸ்தே என்னும் இந்த திருநாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாய் கூடியிருக்கிற எங்கள் அனைவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய பிரசன்னத்தை தாரும். கர்த்தாவே, ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவுண்டாகும் வரை நீர் எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம் அனைவரும் எழுந்திருந்து பாமாலையிலிருந்து சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே என்ற பாடலை பாடுவோம். பாமாலை பாடல், சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே.
பிரியமானவர்களே, நம்முடைய ஆராதனைக்கு உதவியாக காலை மாலை ஆராதனை முறைகளிலே இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோமாக. இரண்டாம் ஆராதனை முறை பக்கம் 1. நாம் நின்ற வண்ணமாக கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதை கழி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவு பேரும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதை பக்கம் 4. திரியேக கடவுளை போற்றுவோமாக. திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுள்ள எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பக்கம் 6. பாவ அறிக்கை. அன்பிற்குரியவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள் ஆவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் நமது பாவங்களை மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்திலே நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காய் பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையால் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே சில நொடி பொழுதுகள் மௌனமாய் நம்மை நாமே முன்னிறுத்தி ஆராய்ந்து பார்ப்போமாக. ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நம்மை நாமே தாழ்மைப்படுத்தி ஒப்பு கொடுக்க 7ஆம் பக்கத்தில் உள்ள 2ஆம் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். 7ஆம் பக்கத்தில் உள்ள 2ஆம் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு அவர்களை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுகை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் முறைமுறையாய் வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கீதம் 104 வசனங்கள் 24 துவங்கி 35 முடிய முறைமுறையாய் வாசிப்போம். ஜோசப் பைபிள்
reading for this morning meditation, Psalms 104 verses beginning from 24. சங்கீதம் 104 வசனங்கள் 24 துவங்கி முறைமுறையாய் வாசிப்போமாக. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது! அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரம் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணறிந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கிலம் உண்டு. ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவர்கள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளின் மேல் மகிழ்வார். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாய் இருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். பாவிகள் பூமியிலிருந்து துன்மார்க்கர் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. தொடர்ந்து வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாடமாக நாம் அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்திலிருந்து வேத பாடம் வாசிக்க கேட்போம். வேத பாடம் வாசிக்க நம்மை நாமே ஆயத்தமாக்குவோமாக. இன்றைய நாளைக்கென்று வாசித்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரை அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். அப்போஸ்தலர் 2:1 தொடங்கி. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சரிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. எல்லாவரும் அக்னிமயமான நாவுகள் போல விரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தொழின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா?
அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தியரும் மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமா குடியராரும் யூதரும் யூத மார்க்கத்தாய் அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் என்பதை இன்றைய நாளுக்கு என்று வாசிப்பு தெரிந்துள்ளப்பட்ட வேதப்பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே முக்கிய மகிழ்ச்சியாக. தொடர்ந்து அன்பானவர்களே, இரண்டாம் வேத பாடமான நற்செய்தி பாடம் வாசிக்க கேட்போம். நற்செய்தி பாடம் வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வீடுகளில் இருந்தால் நீங்கள் எழுந்து நின்று இந்த வேத பாடத்தை இணைந்து வாசிக்க அன்போடு கேட்கின்றோம். நற்செய்தி பாடம் வாசிக்க ஆயத்தமாவோமாக. வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் அது யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனம் 1 தொடங்கி 14 முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனம் 1 தொடங்கி. புதிய ஏற்பாட்டு பக்கம் 151. நீங்கள் இடர்கள் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேதபடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனங்களை வாசிக்க கேட்டிருக்கிற நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர்களின் வற்புறுத்தியின் மூலமாய் உறுதி செய்து கொள்வோம். பக்கம் 15 அப்போஸ்தலர்களின் விசுவாச பிரமாணத்தை நம்முடைய விசுவாசமாய் இந்த நாளிலும் உறுதி செய்து கொள்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனான என் நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உருவமைத்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவினால் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கே சர்வவல்லமை பிதாவாகிய தேவனுடைய வலதுபாரத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்நோயும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன்.
பொதுவாக பரிசுத்த சபையில் ஆத்துமாவுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர மீட்புதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அடல் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமான குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படால் தீமையில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை திருப்பியும். ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை இரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். ஜெபம் செய்வோம். சமாதானத்திற்காக, தேவ கிருபைக்காக இக்கட்டுகள் நம்மை சூழ்ந்து கொள்ளாமல் இருக்க ஜெபம் செய்வோமாக. சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையின் பெருவருமாகிய கடவுளே, உம்மை அறிவது நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பது மெய்சியாவேனும். தேவரீரை தஞ்சமாய் கொண்டிருக்கும் அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களின் நின்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும் பிதாவே. ஆமென். தேவ கிருபைக்காக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய தேவனே, இந்நாளிலும் ஒரு மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உடைய பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்வதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லா மோசங்களும் விளக்கும்படியாய் நாம் செபிப்போம். கிருபைகள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய அந்தகாரம் நீங்க உம்முடைய வெளிச்சத்தை நீர் தந்து உம்முடைய அக்கினியான பரிசுத்த ஆவியானவர் எங்களில் கொடுக்கப்பட்டு நாங்கள் அவைகளில் நின்று ஆண்டவரை ஒளி தருகின்ற மக்களாக உலகத்தில் உண்டாகும் உபத்திரவங்களுக்கும் விக்கினங்களுக்கும் விலக்கி காக்கவும் ஆண்டவரே, மாறுகின்ற இந்த உலகத்தில் விரைந்தோடுகின்ற எத்தனையோ பிரச்சனைகளின் நிகழ்வுகளிலும் எதிர்பாராத சூழ்நிலையிலும் பாதிக்கப்படுகின்ற விசேஷமாய் கோவிட்-19 என்று சொல்லக்கூடிய இந்த தொற்று காலத்தில் வாழக்கூடிய எங்கள் மீது கர்த்தர் இரக்கமாய் இருந்து உம்முடைய மாறாத திவ்ய பிரசன்னத்தை எங்களில் நீர் கொடுத்து உம்முடைய தூய நிலையிலே அனைவரையும் தாங்கி வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பக்கம் 18. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்று உணர்ந்த விதமாக நாம் அனைவரும் பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். பக்கம் 18 பொதுவான ஸ்தோத்திர ஜெபம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாளு பிதாவே, அபாத்திரான அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்புள்ள கிருபைக்காகவும் அன்புள்ள தெய்வக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடு உங்க தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்கள் சிஸ்டத்துக்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியான அன்புக்காகவும் கிருபையின் யத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியறிந்த எதிர்ப்புள்ளாய் இருக்கவும் எங்களை உங்கள் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதி உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரம் அல்ல, எங்கள் நடக்கையினாலேயும் உங்கள் புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுதும் பிரசங்கத்திற்கு ஆயத்தமாகும்படியாக நாம் அனைவரும் கீர்த்தனையிலிருந்து 101வது பாடல் வரவேணும் பரணாமியே என்ற பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனை 101. அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு தந்த சபையின் பிறந்த நாளாம் பெந்தைக்கோஸ்தே திருநாளுக்காய் நன்றி சொல்கிறோம். எங்கள் மத்தியிலே வாரும், அடியேனை மறைத்து நீர் இங்கு வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாத்திரமல்ல, சபையில் பிறந்த நாளா பெந்தேகோஸ்தே திருநாள் என்னும் இந்த பண்டிகையினுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரிய தேவச்சனமே, நம்முடைய திருச்சபையிலே நாம் பலவிதமான பண்டிகைகளை கொண்டாடுகின்றோம். இயேசு கிறிஸ்து பிறந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது தேவனுடைய அன்பு இந்த உலகத்திலே நம்முடைய குமாரனை கொடுக்கப்பட்டதன் மூலமாக வெளிப்பட்டது. ஈஸ்டர் எனும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் திருநாள் பண்டிகை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை நாம் கொண்டாடும்படியாக நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. இது பெந்தேகோஸ்தே என்று சொல்லக்கூடிய பண்டிகையானது பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட அவருடைய வல்லமைகளை, அவருடைய வருகையை, இரண்டாம் வருகையை குறித்து உணர்த்துகின்ற உன்னதமான ஒரு புனித வாழ்வை நமக்கு எடுத்து இயங்குகின்றது. இன்றைய தினம் 50வது நாள் என்று சொல்லப்படுகின்ற பெந்தேகோஸ்தே திருநாள். இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் என்பது புதிய ஏற்பாட்டின் அனுபவமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டதன் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் மூலமாய் 12 சீடர்கள், பிறகு அவர்கள் 120 பேர் இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே 3000 பேராக திருச்சபையில் இணைந்தார்கள் என்று பார்க்கிறோம். பிறகு 5000 என அதனுடைய எண்ணிக்கை பெருகி 5 கண்டம் முழுவதும் இருக்கக்கூடிய திருச்சபை வாழ்வை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அதற்கு ஆரம்பம், அடிப்படை இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் என்பது ஆகும். வாசிக்க கேட்ட முதலாம் வேத பாடத்திலே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கக்கூடிய சம்பவங்களை இன்றைக்கு நாம் சற்று ஆழமாய் புரிந்து கொள்ளும்படியாய் உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அன்பானவர்களே, இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் என்று சொல்லும் பொழுது தேவன் இன்றைக்கு இந்த உலகத்திலே நம்முடைய தூய ஆவியானவரை கொடுத்தார் என்பது மாத்திரமல்ல, மாறாக நாம் தேவனோடு இணைந்து பணியாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். It is not the descendants of the Holy Spirit, but also the participation of the congregation with the mission of the Lord. கடவுளுடைய அந்த அர்ப்பணியோடு நாமும் இணைவதற்காய் கொடுக்கப்பட்ட காலம் இந்த அருமையான ஒரு காலம். இந்த அனுபவத்திற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆற்றல் படுத்தும்படியாக, நம்மை அடையாளப்படுத்தும்படியாக, நம்மை இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகள், தேவன் இருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வை போதிக்கும்படியாக நம்மீது இந்த பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார் என்று சொல்லி வேதம் சார்ந்து நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், 2வது வசனம். அப்போஸ்தலர் 2:2. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பலத்த காற்று அங்கு உண்டானது என்று பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்த பலவிதமான அடையாளங்களை இந்த ஒரு அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். அதிலே காற்று இங்கு நாம் பார்க்கும் பொழுது காற்று தேவனுடைய மறைமுகமான பிரசன்னத்தை நமக்கு உணர்த்துகின்றது. The invisible presence of the Lord, which should be known through the wind of the earth. இந்த உலகத்தினுடைய இந்த காற்றின் மூலமாய் தேவனுடைய மறைமுகமான பிரசன்னத்தை உணரும்படியாய் இந்த காற்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காற்று தான் நமக்கு மூச்சு காற்றாக இருக்கிறது. இந்த காற்று தான் இன்றைக்கு நமக்கு போதவில்லை என்று சொல்லி இந்த பெருந்தொற்று காலத்திலே துயருற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இரண்டாவதாய் நாம் பார்க்கின்றோம், இந்த இடத்திலே அவர்கள் பரிசுத்த ஆவியானவரினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் அக்கினி மயமான அந்த நாவுகளைப் போல பிரித்திருக்கும் நாவுகள் அவர் மேல் காணப்பட்டது என்று வாசிக்கின்றோம்.
சொல்லப்படுகின்றது. அக்கினிமயமான நாவுகள் என்று சொல்லப்படுகின்றது. மூன்றாவதாய் நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், 4வது வசனம். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள் என்று பார்க்கின்றோம். அன்றைக்கு வெவ்வேறு பாஷையிலே இவர்கள் பேசின இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே பல பல பாஷைகளை பேசினாலும் இவர்கள் எல்லோரையும் ஒன்றாக இணைக்கின்ற ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய ஒற்றுமையை, அந்த ஆற்றலை, அவருடைய அந்த வல்லமையை புரிந்து கொள்ளும்படியால் இந்த அருமையான அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அக்னிமயமான நாவுகள் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். அன்பானவர்களே, காற்று தேவனுடைய மறைமுக பிரசன்னத்தை உணர்த்துகின்றது. இந்த காற்று இந்த உலகத்திலே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்காவது நாம் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோமா? இன்றைக்கு இது பெரும் தொற்று காலத்திலே நமக்குத்தான் திருச்சபைகள் திறக்கவில்லை, கடைகள் திறக்கவில்லை, அல்லது நமக்கு வேலைகள் இல்லை, அல்லது பலவிதமான தடை நமக்கு உண்டாயிருக்கிறது, போக்குவரத்து இல்லை, காற்று தன் திசையிலே வீசுகிறது, சூரியன் வழக்கம் போல உதிக்கின்றது, மாலையிலே அஸ்தமிக்கின்றது, கடல் வழக்கம் போல தன் பணியை செய்து நம்மை காக்கிறது, நீர், மழை, வேகம் என எல்லாவற்றையும் ஆண்டவர் சரியான நிலைகளிலே நடத்தி கொண்டிருக்கிறார். அன்பான தேவஜனமே, இன்றைக்கு பற்றாக்குறை என்று சொல்லக்கூடிய இந்த காற்று, சுவாச காற்று, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த காற்று பற்றாக்குறையாய் இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, மறந்துவிட வேண்டாம். We are not having, we are not understanding, we are not having the privilege of invisible presence of God. மறைமுகமாய் நம்மை வாழ வைக்கின்ற தேவ பிரசன்னத்தை உணராமல் இருக்கிறோம், அல்லாஹ் இல்லாமல் இருக்கிறோம், அல்லது குறைவிட்டு காணப்படுகின்றோம். இதுவல்லவா இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. பிரியமான தேவஜனமே, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய இந்த ஆற்றல் நமக்கு அவசியமாக இருக்கின்றது. பல்வேறு பாஷைகளில் பேசினார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த பல்வேறு பாஷைகளில் பேசினார்கள் என்பது பிரியமானவர்களே, அன்றைக்கு பாபேல் என்கின்ற ஒரு கோபுரத்தினுடைய அனுபவம் ஆதியாகம புத்தகத்திலே 11வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வசனம் இவனமாய் நமக்கு சொல்லுகின்றது. பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியினால் அதன் பெயர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதற பண்ணினார் என்று வாசிக்கின்றோம். ஆக மனிதன் தன்னுடைய மேன்மையை, தன்னுடைய வல்லமையை உணர்ந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத தன் பெயரை உருவாக்கக்கூடிய ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு நிலையில மனிதன் வாழ்ந்த பொழுது அப்படிப்பட்ட மனிதனுடைய அந்த ஒற்றுமையை, அப்படிப்பட்ட மனிதனுடைய அந்த ஒரே பாசை பூமி மீது எங்கும் இருந்தது என்று சொல்லி வாசிக்கின்றோமே, அப்படிப்பட்ட நிலையை தேவன் மாற்றி அவர்களை சிதற பண்ணினார் என்று பார்க்கின்றோம். ஆனால் அப்போஸ்தலரின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நீங்களும் நானும் வாசிக்கின்ற இந்த அருமையான வேத பகுதியை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அப்போஸ்தலர் 2:6 திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷைகளில் அவர்கள் பேசுகிறதை கேட்டபடியினால் கலக்கம் அடைந்தார்கள். அவர்களுடைய பாஷையிலே அவர்கள் பேசுவதை அவர்கள் கேட்டு கலக்கம் அடைந்தார்கள். அன்பிற்குரிய தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் இவைகளிலே பயந்து போன யூதர்கள் அன்றைக்கு மத்திய தரைக்கடலை சுற்றி இருக்கக்கூடிய அநேக நாடுகளுக்கு அவர்கள் சிதறி போனார்கள், மற்ற நாடுகளுக்கு அவர்கள் கடந்து போனார்கள். ஆனாலும் யூதர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய பாரம்பரியத்தின்படி கண்டிப்பாக இந்த பஸ்கா பண்டிகைக்கு அவர்கள் எருசலேமுக்கு வர வேண்டும். வந்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது போல
வாரங்களின் பண்டிகை என்று சொல்லக்கூடிய அந்த 50வது நாள் வரைக்கும் அவர்கள் எருசலேமிலே காத்திருக்க வேண்டும். அப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய மரண காலத்திலே அந்த பஸ்கா பண்டிகை நாளுக்கு வந்திருந்தவர்கள் இந்த 50வது நாள் வரைக்கும் அன்றைக்கு எருசலேமிலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் யார்? மத்திய தரைக்கடலை சுற்றி சிதறி சுற்றிலும் பல நாடுகளில் வாழ்ந்த யூத ஜனம். இவர்கள் இப்பொழுது அங்கு வந்த பொழுது இவர்கள் மத்தியிலே இந்த 120 பேர் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட இவர்கள் பேசுகிறார்கள். 8வது வசனம், அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? How shall it be that these people are speaking with our own language, our native language என்று சொல்லி இவர்களை குறித்து ஆச்சரியப்படுகிறார்கள். இவர்களை குறித்து மிகவும் ஒரு கேள்வியால் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த பல்வேறு பாஷைகளிலே என்ன பேசினார்கள்? 11வது வசனம், நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. பிரியமான தேவஜனமே, இந்த 120 பேர் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட அந்த காலங்களிலே தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து இவர்கள் பேசுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் மத்தியிலே இவர்களை சந்தேகமாய், இவர்களை ஆச்சரியமாய் பார்த்த பொழுது பேதுரு அவர்கள் மத்தியிலே நின்று அவர்களோடு பேசுவதை பார்க்கிறோம். 14வது வசனம், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகின்ற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி பேதுரு அவர்கள் மத்தியிலே தைரியமாய் எழுந்து பேசுவதை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஒழிந்து கொண்ட பேதுரு, மறுதலித்த பேதுரு, பின்வாங்கி போன பேதுரு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர் மிகவும் தைரியமாக எழுந்து யூதர்கள் மத்தியிலே பேசுகின்றார். மாத்திரமல்ல, எருசலேமில் வாசம் பண்ணுகின்ற அனைத்து மக்கள் மத்தியிலே அவர் பேசுகிறார் என்று பார்க்கின்றோம். என்ன பேசுகின்றார்? என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பேதுரு பேசினார் என்று பார்க்கின்றோம். 37வது வசனம், இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதை பார்க்கின்றோம். 38வது வசனம், பேதுரு அவர்களுக்கு அந்த பதிலை கொடுக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். Be baptized in the name of Jesus, then you receive the power, the strength of the Holy Spirit என்று சொல்வதை பார்க்கின்றோம். நடந்த காரியம் என்ன? பாருங்கள், 41வது வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். சபையினுடைய பிறந்த நாள் என்று இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை சரித்திர எழுத்தாளர்கள் எழுதுகின்றார்கள். அன்பானவர்களே, இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது ஒரு பிறந்த நாளின் அனுபவம். இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியை பெற்றுக் கொள்கின்ற அனுபவம். அன்பானவர்களே, காற்று தேவனுடைய மறைமுக பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. பல பல வார்த்தைகளில் பேசின இவர்களுடைய அந்த வரம் தேவனுடைய ஒற்றுமையை, தேவனுடைய அந்த சமாதானத்தை, தேவன் இந்த உலகத்திலே தன்னுடைய சபை மக்கள் அனைவரையும் ஒன்றாக நிற்க வைக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வலிமையை நமக்கு காண்பிக்கின்றது. அன்பானவர்களே, அக்கினி மயமான நாவுகள் அங்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். இந்த அக்கினி மயமான நாவுகள் என்பது தேவனுடைய
வெளிப்படுகின்ற பிரசன்னத்தை காண்பிக்கின்றது. The fire is symbolizing the visible presence of the Lord. இந்த அக்கினி என்பது தேவனுடைய வெளிப்படுத்துகின்ற அடையாளமாய் காணப்படுகின்றது. அவர்கள் மேல் இந்த அக்கினி வந்த பொழுது பிரியமானவர்களே, ஒரு புதிய வாழ்வை இவர்கள் துவக்குகிறார்கள். சபை உருவாகின்றது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே அன்றைக்கு சீனாவின் மலையின் மீது ஏறி வர சொன்ன பொழுது, அவன் ஏறி வந்த பொழுது நாம் வாசிக்கின்றோம் யாத்ராகமம் புத்தகத்திலே 19வது அதிகாரம் 18வது வசனம், கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியினால் அது முழுவதும் புகை காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிட்டு மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. The visible presence of the Lord through a fire which descended at the mount of Sinai. அன்பானவர்களே, அந்த சீனாய் மலையின் மீது அந்த அக்கினி இறங்கின பொழுது அன்றைக்கு இந்த மக்களுக்கு ஒரு புதிய தேசம் கொடுக்கப்பட, ஒரு புது வாழ்வு கொடுக்கப்பட, பாவம் தேடும் ஓடக்கூடிய ஒரு அருமையான ஒரு புதிய தேசத்திலே அவர்களுக்காக ஒரு சட்ட திட்டத்தை கொடுத்து ஒரு புதுமையை ஆண்டவர் கொடுக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் ஆதியாகம புத்தகத்திலே வாசிக்கின்றோம், ஜலத்தின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த தேசத்திலே ஆண்டவர் இந்த முழுமையை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கும்படியாக இந்த ஆவியானவரை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நான் சென்ற பிறகு அவர் உங்களுக்கு வருவார். வந்து உங்களிடத்திலே அவர் உங்களுக்கு நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் உங்களுக்கு உணர்த்துவார் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி அன்பானவர்களே, இந்த ஆவியானவர் காற்றாக படைப்பின் காலத்திலே அசைவாடுகின்றார். பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தை படைக்க ஒரு புது உலகம் உண்டாக காரணமாக இருந்தார். அக்கினி புதிய தேசம் உருவாவதற்கு ஒரு காரணமாய் அமைந்தது. இயேசு கிறிஸ்துவின் மரண உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அக்கினியும் இந்த காற்றும் பல பல வாசைகளை பேசக்கூடிய இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த அடையாளங்களும் திருச்சபை என்கின்ற தேவனோடு இணைந்து நம்மை உருவாக்குகின்ற இந்த ஒரு புதிய ஆற்றலை கொடுக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அன்பானவர்களே, லூக்கா 3:16 நாம் வாசிக்கின்றோம், அன்றைக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஞானஸ்தானத்துக்கு முன்பதாக அவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், இதோ இந்த உலகத்திலே எனக்கு பின் ஒருவர் வருகின்றார். யோவான் 3:16 படிக்க வேண்டும். லூக்கா 3:16 நாம் வாசிக்கும் பொழுது, என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். யோவான் ஸ்நானகன் அக்கினியினால் எனக்கு பின் வருகிறவர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்வதை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்திலே அவர் சொல்லுகின்றார், லூக்கா 12:49 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என விரும்புகிறேன் என்று சொல்வதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அப்படியானால் இந்த தேவனுடைய அக்கினி என்பது இந்த உலகத்திலே பற்றி எரியும்படியாக உங்களையும் என்னையும் அவித்து போடும்படியாய் அது வந்ததா என்று சொன்னால் இல்லை. பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த குளிர்ச்சியான அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவமான ஒரு நிலையிலே அனலாக்கி போடும்படியாய் உங்களையும் என்னையும் இந்த அக்கினி கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், அன்றைக்கு ஐயோ நான் அசுத்த உதடன், நான் ஹதமாகி போவேன் என்று சொன்ன பொழுது ஒரு அக்கினி தளர் அவன் உதட்டின் மீது வைக்கப்பட்டு அவனை தூய நிலைக்கு மாற்றி என் காரியமாய் நீ போவாயாக என்று அனுப்பினதை போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே என்னிடத்திலே வரும் பொழுது
பிரியமானவர்களே, ஒரு குளிர் பிரதேசத்திலே வாழ்கின்ற மனிதன் அந்த குளிரை நீக்கும்படியாக அக்கினி தழலை எரித்து அந்த சூட்டை அவன் தனக்குள் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவன் காத்திருக்கும் பொழுது அந்த சூடு அவனுக்குள் எடுக்கப்பட்டு அவனை சுற்றிலும் இருக்கக்கூடிய குளிர் அவனை விட்டு அகன்று போகிறது என்று பார்க்கிறோம். இது போலவே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வரும் பொழுது அந்த அக்கினியானது நம்மை அதமாக்கி போடாதபடி நம்மிடத்திலே அந்த வல்லமை நமக்குள் கடந்து வரும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய பாவ அசூசியின் காரியங்கள் அகன்று போகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமாக. அன்பானவர்களே, மாத்திரமல்ல, இந்த அக்கினியானது உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே நம்மை அவித்து போடுகின்றதாய் அல்ல, மாறாக நாம் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலரின் புஸ்தகத்திலே 17வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 6வது வசனம் இவ்விதமாய் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. பாருங்கள், யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரத்திலிருந்து இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்வதை பார்க்கின்றோம். அன்றைக்கு திருச்சபை வளர்ந்து பெருகி அது கடந்து பல தேசங்களுக்கு செல்லும் பொழுது பவுல் அடிகளாரின் ஊழியத்தினுடைய காலங்களிலே அன்றைக்கு அவர் ஊழியத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் யாசோன். அவனை பிடித்துக் கொண்டு வந்து அன்றைக்கு சபையில் முன்பதாக பிரதான ஆசிரியர்கள் முன்பதாக நிறுத்தி உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று சொல்வதை பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வரும் பொழுது நீங்களும் நானும் உலகத்தை கலக்குகின்ற மக்களாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இதற்காக நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உபகாரம், மிகப்பெரிய ஒரு அடையாளம், ஒரு மிகப்பெரிய வல்லமை, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அக்கினி. அந்த அக்கினி என்பது எரித்து போட அல்ல, அது தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதற்கு, நம்முடைய பாவங்களை நம்மிலிருந்து அகற்றுவதற்கு. பிரியமானவர்களே, மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அந்த அக்கினி என்பது உங்களையும் என்னையும் வெளிச்சமாய் மாற்றுகின்றது. அன்பானவர்களே, அந்த வெளிச்சம் தேவனுடைய வெளிச்சம். அந்த வெளிச்சம் பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய அக்கினியின் வெளிச்சம். அந்த வெளிச்சம் நம்மில் இருக்கக்கூடிய பாவங்களை அகற்றி நீங்களும் நானும் தூய ஆவியானவருக்காய் நிற்கக்கூடிய அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் உங்களிலும் என்னிலும் காணப்படும் பொழுது இந்த உலகத்திலே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். அன்பானே தேவஜனமே, அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த வல்லமையை, இந்த ஆற்றலை திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்து இத்தனை காலங்கள், இந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாய் ஆனதே, இன்னைக்கு பெரும் தொற்று காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் நானும் நன்றாய் புரிந்து கொள்ளுவோம். இந்த உலகம் உங்களையும் என்னையும் பல்வேறு நிலைகளிலே நம்மை வாழ வைக்கும்படியாக, பல்வேறு நிலைகளிலே நமக்கு ஆற்றல் படுத்தும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த காலங்கள் பெரும் தொற்று என்று சொல்லக்கூடிய ஒரு காலமாய் காணப்படுகின்றது. பயந்து வாழக்கூடிய காலமாய் இருக்கின்றது. அன்பான தேவச்சனமே, நம்மை சுற்றிலும் புகை காடுகளாய் இருக்கின்றது. நம்மை சுற்றிலும் அக்கினிமயமான எல்லா பிரச்சனைகளையும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு வாசிக்க கேட்டு வேத பாடம் அருமையான யோவான் நற்செய்தி நூலிலே 16வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோமே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்தை தேவன் கண்டிக்க விரும்புகின்றார். நீங்களும் நானும் கண்டிதத்தில் வாழ விரும்புகின்றோமா, அல்லது பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற இந்த அடையாளங்கள் எல்லாவற்றிலும் நாம் உணர்ந்து தேவனுடைய 2ஆம் வகைக்காய் ஆயத்தமாக காத்திருக்கிறோமா? அன்பான தேவஜனமே, வசனம் சொல்லுகின்றது, யோவான் 16:13, சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும். இந்த உலகத்திலே ஏன் வாழுகின்றோம்? இந்த உலகத்திலே ஏன் மரித்து போகின்றோம்? இந்த உலகத்திலே நம்முடைய பாடுகள் என்ன? இவைகள் எல்லா
இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் போதிப்பார், உங்களையும் என்னையும் கண்டிப்பார், உங்களையும் என்னையும் நடத்துவார் என்று சொல்லப்படுகின்றது. இப்படிப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து கேள்விப்படுகின்ற நீங்களும் நானும் இந்த ஆண்டவரை சமூகத்திலே விண்ணப்பம் செய்து வாரும் தூய ஆவியானவரே என்று நாம் அழைக்கும் பொழுது அவர் நம்மை வர இருக்கின்றார். அக்கினியாய் வந்து உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே வெளிச்சமாய் வைக்க அவர் விரும்புகின்றார். அவர் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் காற்று போல வந்து நம்முடைய மூச்சு காற்றை வல்லமைப்படுத்தி உலகத்திலே நம்மை வாழ வைக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். நமக்குள்ளும் தேவன் ஞானத்தை தந்து பல பல ஆசைகளிலே பேசக்கூடிய தேவனுடைய மகத்துவத்தை சொல்லக்கூடிய நிலையிலே உங்களையும் என்னையும் வாழ வைக்க அவர் விரும்புகின்றார். அன்பான தேவச்சனமே, என்ன ஜெபிக்க விரும்புகின்றீர்கள்? What are you going to pray on this day? Are you going to pray for the welfare? Are you going to pray for the wealth? Are you going to pray for the prosperity? Are you going to pray for the all kind of worldly pleasure? Dearly beloved, if not you pray for the descending of Holy Spirit upon you, you will lose the teaching of God. You will lose the invisible presence of God. You will not shine into this world. அன்பானவர்களே, இப்படி நீ ஜெபிக்காவிட்டால் தேவனுடைய அந்த பிரசன்னத்தை, தேவனுடைய அந்த ஆற்றலை, தேவனுடைய அந்த மகத்துவத்தை இழந்து போவாய். என்ன ஜெபிக்க விரும்புகின்றார்? வாரும் தூய ஆவியானவரே, அது நம் ஜெபமாய் இருக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பு கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, வாரும் தூய ஆவியே, உம் வல்லமையை என்னில் நீர் தாரும் என பக்தன் சொல்வதை போல எங்களோடு வாரும். சீனாய் மலையில் இறங்கின அக்னியாய் வாரும். உலகத்தை படைத்த பொழுது வந்த காற்றாய் நீர் வாரும். மேல் வீட்டு அருகிலே அன்றைக்கு கொடுக்கப்பட்ட காற்றாய், எங்கள் மூச்சு காற்றாய் எங்களை வல்லமைப்படுத்தும், வலிமைப்படுத்தும். உம்முடைய ஆற்றலிலே நாங்கள் ஒளியாய் மிளிர, உம்முடைய மூச்சு காற்றிலே நாங்கள் இந்த உலகத்திலே சாட்சியாய் ஜீவிக்க, உம்முடைய அக்கினியிலே ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு அந்த பாவத்தை குறித்த உணர்வையும், நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து சொல்லவும், பேசவும், வாழவும் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய பொதுவான அறிவிப்புகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஒருவேளை இந்த பெரும் தொற்று காலத்திலே அரசாங்கத்தினுடைய உத்தரவின்படி நாம் வீடுகளிலே இருந்து இந்த எலக்ட்ரானிக் மீடியாவின் மூலமாய் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஆராதனைக்காக நன்றி சொல்லுவோம். இதற்கு உதவியாக இருக்கிற அன்பான வாலிப தம்பிமார் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். நம்முடைய திருச்சுமையானது ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். நீங்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே சபைக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து வழக்கம் போல இந்த பக்க கதவு வழியாக நீங்கள் வந்து உங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். விசேஷமாக இங்கு வைக்கப்பட்டிருக்கிற சந்தா பெட்டியிலும் காணிக்கை பெட்டியிலும் காணிக்கையை செலுத்தலாம். நீங்கள் ஜெபிக்கலாம், ஜெபித்து கடந்து செல்லலாம். ஆகவே சபை காலையிலே 8 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மாலையிலே 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். அன்பானவர்களே, இந்த பெருந்தொற்று காலத்திலே தயவு செய்து அரசாங்கத்தினுடைய எல்லா உத்தரவுகளையும் நாம் சரியாக பின்பற்றி ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று திருச்சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். மாத்திரமல்ல, உங்களுக்கு ஏதாவது அவசர தேவைகள், உதவி ஏதேனும் தேவைப்பட்டால் என்னையோ, செயலாளர், பொருளாளர் அல்லது பொதுகள் செய்கிற குழுவினரையோ நீங்கள் அணுகுங்கள். சபையாளராக உங்களுக்கு உதவும்படியாக நாங்கள் காத்திருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய திருச்சபையிலே மிக சிறந்த ஒரு உறுப்பினராய் இருக்கக்கூடிய அருமையான திரு ஜான் சுதாகர் ராஜ் அவர்களை பற்றி நாம் அறிவோம். என்னுடைய பாடல் குழுவில் இருந்து பாடல் பாடுகின்ற அன்பு சகோதரர். சமீப காலத்திலே அவர்கள்
வேலூர் சிஎம்சி கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவருடைய மேல் சிகிச்சைக்காக அநேக செலவு ஆகின்றது. சபை மக்கள் நீங்கள் யாராவது உதவி செய்ய விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களுக்கு அந்த மருத்துவ உதவி செய்யும்படியாக திருச்சபையும் ஆயத்தமாக இருக்கிறது. சபை மக்களாகிய நீங்கள் ஜெபித்தால் மாத்திரம் போதாது, தயவு செய்து மருத்துவ உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கேட்கின்றோம். அப்படியானால் நீங்கள் என்னையோ அல்லது செயலாளரையோ பொருளாளரையோ பொது செயல் குழுவினரையோ நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த உதவியை நீங்கள் அளிக்கும்படி அன்போடு நாங்கள் கேட்கின்றோம். அன்பானவர்களே, இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை நினைவு கூறுகின்ற அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்றென்றும் ஆசீர்வதிப்பாராக. திருமண அறிக்கை. நமது சபையைச் சேர்ந்த திருமதி திரு ஜாய்சி ரியே ஜான் அவர்களின் குமாரன் செல்வன் ஜாஷுவா டேனியல் என்பவரும் கோயம்புத்தூர் திருமண்டலம் கோயம்புத்தூர் மாவட்டம் சிஎஸ்ஐ இம்மானுவேல் ஆலயத்தை சேர்ந்த திருமதி திரு ஜெனிகா அண்ட் யுவராஜ் தம்பதியரின் மகள் செல்வி காவுன்யா என்பவரும் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள் என அறிவிக்கின்றேன். இவருவரும் திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடை ஏதாவது இருக்குமானால் அதை சபையில் குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி அன்போடு கேட்கின்றேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, திருமணத்தில் இணையும்படியாய் காத்திருக்கிற எங்கள் திருச்சபையின் மணமகன், கோயம்புத்தூர் இம்மானுவேல் ஆலயத்தினுடைய மணமகள் இருவரையும் கர்த்தர் பிரத்யேகமாக ஆசீர்வதிக்கவும் ஆயத்தப்படுத்தவும் மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, திருமண ஆராதனை உம் நாமம் மகிமையாய் நடந்து ஏற கர்த்தாவினுடைய பிரசன்னத்தை தாரும். விசேஷமாய் இந்த காலத்திலே 2 குடும்பத்தின் மக்களும் போக்கும் வருத்தமாய் இங்கும் அங்கும் செல்லும் பொழுது தேவன் நீர் வழி நடத்த மன்றாடுகின்றோம். அதுபோலவே சுவாமி ஆண்டவரே, நாங்கள் அறிவிப்பிலை கேட்டது போல அன்பு சகோதரன் ஜான் சுதாகராஜ் அவர்களுக்காக அதிகமாய் செபிக்கின்றோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் அவர்களுக்கு தந்து விரைவிலேயே உம்முடைய பாடல் ஊழியத்தை செய்யக்கூடிய பலத்தை ஆற்றலை நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் திருச்சபையிலே எத்தனையோ குடும்பத்தினர் பலவிதமான பாடுகள், இக்கட்டு, துயரத்தோடு இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே பலவீனமாக இருக்கிற எல்லா மக்களுக்கும் உடைய வல்லமை இரக்கத்தையும் நீர் தாரும் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலே இந்த நேரம் கொடுக்கப்பட்டு பலவீனங்களை நீர் மாற்றி புதிய வாழ்வை, புதிய பலனை நீர் கொடுக்க நாங்கள் செபிக்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, தங்களுக்கு அன்புள்ள மக்களை இழந்து போய் இருக்கக்கூடிய, துக்கத்தோடு இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்காய் விசேஷமாய் நாங்கள் செபிக்கின்றோம். தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து கொடுக்கப்பட்ட அந்த இடத்திலே தேவன் நீர் நின்று அந்த வெற்றிடத்தை நீர் மாற்றி உடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீர் உயிரோடு இருக்கிறீர், உம்மை நம்பினவர்கள் பிழைப்பார்கள் என்கின்ற அந்த ஆற்றலை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். விசேஷமாக இந்த பெரும் தொற்று காலத்திலே எங்கள் தருமபுரி மாவட்டத்திலே, எங்கள் தமிழ்நாட்டிலே, எங்கள் இந்தியாவிலே இந்த 2வது பெரும் தொற்று அலை என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வுகள் நேரிடும் பொழுது ஆண்டவரே, கேட்கக்கூடாத துயரங்கள், பார்க்க முடியாத துன்பங்களை நாங்கள் எங்களுக்கு அருகே ஆண்டவரே நாங்கள் கண்கூடாக பார்க்கவும் கேட்கவும் ஆண்டவரே நாங்கள் துயரப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே,
இப்படிப்பட்ட காலத்தில் தாமே இந்த பெரும் தொற்று, இந்த நுண்கிருமி இவைகளை கர்த்தர் கிருபையாய் அகற்றவும், விசேஷமாய் எடுத்துக்கொள்கின்ற மருந்துகள் மாத்திரைகளில் அல்ல, மாறாக தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆற்றல், தேவனே உம்முடைய அக்கினி மயமான உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டு ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என நாங்கள் செபிக்கின்றோம். இதனுடைய ஆட்சியாளர்களுக்காய் நாங்கள் செபிக்கின்றோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்காக, மந்திரி பிரதானிகளுக்காக, எல்லா மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர்களுக்காக, காவல்துறை அதிகாரிகளுக்காக, மருத்துவமனையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், பெத்தாலஜி, வைராலஜி டிபார்ட்மெண்டில் பணியாற்றுகின்ற மக்கள், இன்னும் எளிமையான சாதாரண மக்களோடு அனுதினம் பழகுகின்ற ஏனைய அனைத்து அரசாங்க ஊழியர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த காலத்திலே உம்முடைய கிருபையை தாரும். இந்த பெரும் தொற்று காலத்திலே ஒவ்வொருடைய பணியும் சிறக்க நாங்கள் செபிக்கின்றோம். தமிழக முதலமைச்சருக்காக, மந்திரி பிரதானிகளுக்காக, ஆட்சியாளர்களுக்காக அதிகமாய் செபிக்கின்றோம். நல்ல ஆட்சியை செய்யும்படியாக உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை அவர்களுக்கு தாரும். இந்திய தேசமும் எங்களுடைய உற்றார் உறவினர், நண்பர்கள், இனம், ஜனம், பந்துக்கள், இந்திய தேசத்திற்கு அப்பால் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எங்கள் குடும்பத்தின் மக்கள் எல்லாரும் ஆண்டவரே பத்திரமாய் இருக்கவும், பாதுகாவலாய் இருக்கவும், சுகத்தோடு இருக்கவும், பலத்தோடு இருக்கவும், இப்படிப்பட்ட காலங்களிலே புது வாழ்வை, புதிய கிருபைகளை பெற்று உமக்காக சாட்சியாய் உயர்ந்து நிற்க அருள் தாரும் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே வெகு விரைவிலேயே எங்கள் திருச்சபைகள் திறக்கப்படும் பொழுது ஆண்டவரே நாங்கள் செய்தியில் கேட்டது போல பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அக்கினி ஒவ்வொரு திருச்சபையிலும், இதோ இந்த நாள் ஒவ்வொரு வீட்டிலும் உம்மை நோக்கி வாரும் தூய ஆவியரே என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவர் மேலும் பற்றி எரியட்டும். தீய காரியங்களை அகற்றட்டும். நல்ல சூழ்நிலையை உருவாக்கட்டும். உடைய பிரசன்னத்தை உணர்ந்து உடைய வல்லமையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் பிள்ளைகளாய் சாட்சி பகர ஆண்டவரே உம்முடைய மெல்லிய சத்தத்தையும், ஆண்டவரே பலத்த காற்றையும், ஆண்டவரே வல்லமையுள்ள அந்த தூதர் பட்டாளமான நாவுகளையும், வன்மையான அந்த அக்கினியை ஒவ்வொருவர் மீது கர்த்தர் பொழிந்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு நாம் அனைவரும் இணைந்து நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய ஆளுகை நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆராதனையின் நிறைவு பாடலாக நாம் அனைவரும் கீர்த்தனையிலிருந்து 348வது பாடலை பாடுவோம். நல்லாவி ஊற்றும் தேவா என்ற பாடலை நாம் பாடுவோம். நற்கனி நாதர நித்தம் தூவி பாட
ஆவியின் கனி ஒன்பதும் மேலினான் தந்திடவும் ஆவியின் கனி ஒன்பதும் மேலினான் தந்திடவும் ஜீவியவெல்லாம் புகழீரிலே சுவிசேஷ பணியாற்றவும் நல்லாவி ஊற்றும் தேவா பாவம் செய்யாதிருக்க பாலில் சாட்சி பகர பாவம் செய்யாதிருக்க பாலில் சாட்சி பகர பார்மிக்க வந்த பரமனை பாரோடு எடுத்துரைக்க நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நாத்தரணிட்டம் தூவி பாட நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா I'd like to thank